எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? அலெக்சாண்டரை பற்றி தெரியும். பெரிய மாவீரன் அவர் ஒரு தடவை அவங்க நாட்டில் நகர்வலம் வர்றாரு குதிரையில். எல்லோரும் வரும்பொழுது பார்த்தா எல்லோரும் ஐயா வணக்கம் வணக்கம்னு எல்லாம் என்ன பெரிய வீரன் இல்லையா, அதனால வணக்கம் வணக்கம்னு எல்லோரும் வணக்கம் சொல்கிறாங்க. அப்படி வரும்போது பார்த்தா ஒரு வயசானவர் மட்டும் மரத்தடியில் ஜாலியாக கால் மேலே கால் போட்டு படுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அலெக்சாண்டர் வர்றாரு, ஊர் உலகமே பரபரக்குது. இவர் மட்டும் ஜாலியாக கால் மேலே கால் போட்டு படுத்துருக்கிறார். பார்த்தோன்னே அலெக்சாண்டருக்கு கோவம் வந்துருச்சு. என்னடா நம்மளை மதிக்காமல் ஒருத்தன் படுத்துருக்குறானேன்னு சொல்லிட்டு போய் கிட்டக்க நின்று யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறார். நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன, நீ முதல்ல தள்ளி நில்லு, எனக்கு வர்ற சூரிய வெளிச்சத்தை நீ மறைச்சிக்கிட்டு நிற்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்போ தான் அலெக்சாண்டருக்கு ஒரே யோசனை வருது. அடப்பாவி, நம்மளே கூட மதிக்காமல் ஒருத்தர் இருக்கானா, அப்போ அவன் எவ்வளோ பெரிய, உண்மையிலே ஒரு மிகப்பெரிய முனிவர் தான் அவர். அதாவது என்ன அப்படின்னா, பேரு புகழ், நமக்கு பணம், இதெல்லாம் பெருசாக நம்ம நினைக்கலாம். ஆனால் அவர் அப்படி நினைக்கல. இப்போதைக்கு எனக்கு என்ன தேவை, சூரிய வெளிச்சம் தேவை, நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன, முதல்ல என்னை தொந்தரவு பண்ணாமல் நீ தள்ளி நில்லு அப்படிங்கிறாரு. இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, நம்ம மற்றவங்கள பார்த்து அவங்கள மாதிரி வரணும்னு ஆசைப்படுறோம். அந்த மாதிரி நம்ம நினைக்கவே கூடாது. நமக்கு என்ன தேவையோ அது நமக்கு போதுங்கிற மனசு நமக்கு இருந்தாவே போதும். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஜெயிப்போம். இந்த முனிவர் மாதிரி நம்மளும், நீ யாராக இருந்தால் நமக்கு என்ன, நமக்கு தொந்தரவு வராமல் நம்ம பார்த்துக்கணும். அப்போ தான் மற்றவங்களுக்கும் ஒரு அலெக்சாண்டரே ஒரு ஆட்டங்காணம் வச்சாருன்னா அந்த முனிவர் அவர் எவ்வளோ எப்படிப்பட்டவராக இருப்பார் பாருங்க. அப்புறம் அவர் கூட்டிகிட்டு போய் அரண்மனையில் வச்சு அவர்கிட்ட இருந்து அவர் பாடம் கற்றுக்கிறாரு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஞானி அவர். அந்த மாதிரி நம்மளும் ஒரு நல்ல ஒரு ஞானிக்கிட்ட பழக்கம் வழக்கம் வச்சுக்கிட்டோம்னா நமக்கும் நல்ல பழக்கம் வரும். அந்த ஞானியை போல் நம்மளும் நமக்கு தேவையானதை மட்டும் பெற்றுக்கிட்டால் போதும். மற்றவங்க எப்படி இருந்தால் நமக்கு என்ன தேவையோ அதில் நம்ம கவனம் செலுத்தி நம்ம இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேறலாம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.